சம்பளம் ஆமாம் பாருங்கள். மேலே வந்து டேம் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஆடி 18 ஒரு நாள் தான் விடுவாங்களாட்டுருக்கு. ஆடி 18 ஒரு நாள் மட்டும்தான் மேலே வந்து டேம் மேலே வந்து கேண்ட்ரி ஹவுஸ் இருக்குது. ஆடி 18 ஒரு நாள் தான் மேலே விடுறாங்க. ஆனால் எனக்கு இந்த அசோக மரம் பார்த்தா மட்டும் வேறு மாதிரி இருக்குங்க. சும்மா பாருங்கள், சும்மா அண்ணாந்து பார்த்து வானியில் வந்து என்னமோ மோகன் பட பாட்டு வருதுங்க. அந்த மாதிரி வானம் உயர்ந்த சோலையிலேன்னு சொன்ன மாதிரி வானம் உயர்ந்தது நிற்குதுங்க இந்த மரம். இது பார்த்து எனக்கு அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஓரளவுக்கு சுற்றளவு அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓரளவுக்கு சுற்றளவு இருக்குது. பவானிசாகர் டேமுங்கிறது வந்து பாம்புகளும் அங்கேயும் நிறைய இருக்குங்க. பார்த்து போகணும். பார்த்து வாங்க. பெரிய பெரிய ஜீவன் இருக்குது பாம்பு. சொல்லக்கூடாது, அது நைட் டைமில் அது பேசக்கூடாது. பாருங்கள், இங்கே வந்து ஏரிமேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்படி போய் கூட இப்படி இறங்கிடலாம். பாப்பா இங்கே வா, தண்ணி வா. பாப்பா இங்கே வா, தண்ணி. இங்கே வந்து ஏரிமேடு பார்த்தீங்களா, செமையாக இருக்குங்க. யானையெல்லாம் வருங்க. இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்துருக்குறோம். யானையெல்லாம் வரும். இதுலேருந்து அதில் போகும், அதுலேருந்து இதில் வரும். பாப்பா இங்கே வா, சரியா? நான் கூப்பிட்டுருக்கேன் வந்து பார்த்துட்டு. நான் பொண்ணு சுற்றி பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் கூப்பிட்டு வந்துருக்கிறேன். 10th கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு. நான் அடிக்கடி இடையில வரேன். இப்போ இடையில ஸ்கூல் வெளியே நின்று பார்த்துட்டு போயிட்டோம். ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா, அதுதான் கேண்ட்ரி ஹவுஸுங்க. எங்கள் பிள்ளை அந்த சின்ன தம்பி ஷூட்டிங் எடுத்தாங்க. வந்து நான் ஒரு டைம் மேலே போய் காட்டுறேன். பர்மிஷன் வாங்கிட்டு போய் சின்ன தம்பி ஷூட்டிங் வந்து அரைச்ச சந்தனம் மணக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே அந்த பாட்டு வரல, அங்கே தாங்க. நம்ம பாப்பா அது ஜூம் பண்ணி காட்டு. அந்த சின்ன தம்பி எடுத்தாங்க, அது ஜூம் பண்ணி காட்டு. அரைச்ச சந்தனம் அதான் அப்போ அரைச்ச சந்தனம் குஷ்பு நின்று ஜூம் பண்ணி அது பிள்ளையார் கோயிலில் வந்து அரைச்ச சந்தனம் மணக்கு குங்குமம் அழகு அது சேமாக ஹிட் ஆச்சுங்க. பிறப்புக்கு வந்து பாருங்க சேவையான ஹிட் ஆச்சுங்க. அப்படியே எடுங்க, இல்லைங்க. இது வந்து கேண்ட்ரி ஹவுஸ் அப்படி சொல்றாங்க. கேண்ட்ரி ஹவுஸ் அது பக்கத்தில் பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குங்க. அதுங்க நாங்கள் ஒரு டைம் பர்மிஷன் வாங்கிட்டு போய் விடுவாங்க. ஆனால் வருஷத்துக்கு வந்து ஆடி 18 ஒரு நாள் தான் விடுவாங்க. அப்போ உங்களை நான் பர்மிஷன் இடையில வந்து எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி அங்கே போய் முன்னாடி போய் வாய்க்கால் தண்ணி காட்டுறேங்க. சரி, அப்படி போய் ரவுண்ட் வந்துடலாமா? அப்படி கீழே இறங்கிடலாமா? பாரு அங்கே அந்த மாடு இருக்குது, அதை பார்த்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு மழை வரக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். என்ன வீட்டிலேருந்து வெளியே அதுக்கு இது பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம தமிழர் பண்பாடு ஜல்லிக்கட்டு அதை பார்த்துடலாம் வாங்க. தமிழர் பண்பாடு ஜல்லிக்கட்டு வாங்க பார்க்கலாம். அதாவது இந்த ஜல்லிக்கட்டு காளை பாருங்கள். தென்னை மரம் வந்து வேறு லெவல் இருக்குங்க. இந்த அளவுக்கு ஹைட்டு நான் பார்த்தேன்னா எனக்கு பல வருஷம் மரம். வீட்டில் பயப்படுறாங்க, தென்னை மரமே விழுந்துருமா, தென்னை மரமே விழுந்துருமா அப்படின்னு வீட்டில் பயப்படுறாங்க. பாருங்கள் ஜல்லிக்கட்டு, பாரம்பரிய ஜல்லிக்கட்டு காளை பார்த்தீங்களா? ஜல்லிக்கட்டு காளைங்க செமையாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, இதுதான் நம்ம ஊர் ஜல்லிக்கட்டுங்க. சூப்பர் பிளேஸுங்க. வேறு மாதிரி இருக்குது கிளைமேட்டு. சும்மா அப்படியே மாறிடுச்சு, வேறு மாதிரி இருக்குது. அப்போலாம் வெயில் இருந்தது, இப்போ கிளைமேட் சூப்பர் கிளைமேட்டு. குளுன்னு காற்று. ஊரை சுற்றியும் தென்னை மரம் தாங்க. உள்ள லாஸ்ட்டு அந்த பார்க்கில் பூங்காக்குள்ளே ஃபுல்லாக வந்து
தென்னை மரம் தான். பார்த்தீங்களா என்ன பூ செடி இது நல்லா மனம் அடிக்குதுங்க, செம்மையாக இருக்குது. சூப்பர் மனம் அடிக்கிற பூ, வேறு மாதிரி இருக்குங்க. இது நான் கூட்டமில்லாத, அதாவது மக்கள் ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்து அப்படியே கூட்டமில்லாத பகுதி வந்து எடுத்துகிட்டுருக்கிறேன். கூட்டம் இருக்கிற பகுதியும் கொஞ்சம் எடுத்து போடலாம். இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இப்போ நாங்கள் கறி சமைச்சு சாப்பிடுவோம். பசங்க குழந்தைங்களாம் குழந்தைங்க விளையாடிட்டு ஜாலியாக இருக்குது. வீட்டில் வந்தால் முன்னாடி மழை வந்துருச்சு சொல்லிட்டு டக்குன்னு முன்னாடி போயிட்டாங்க. வாங்க போகலாம், டக்குன்னு போகலாம் வாங்க. வீடியோ பாருங்கள். ஒரு நாட்களில் கிளைமேட் வந்து மழை வர கிளைமேட் இருக்குது. இந்த பேக் வேறு அங்கே கொடுத்தாங்க வீட்டில். அது உள்ள செம்மையான மரம் தான் எல்லாமே. உள்ளே வந்து பாருங்க, என் பொண்ணு வீடியோ எடுத்துருக்கு. சரியான மரம் தான் எல்லாமே. அப்படியே எடுப்பாப்பா, இதில் அப்படியே எடுத்துக்க, நான் எடுத்துக்கிறேன். முன்னாடி வேணா அப்ப என்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு போயிட்டாரு. 6 நிமிஷம் இருக்காது போல. சூப்பரான காத்து.